சொல்லுமா. திருவண்ணாமலை சண்முகா காலேஜ்ல பிபிஏ படிக்க வச்சேன். ஆமா, பிபிஏ படிக்க வச்சேன். நான் போய் காலேஜ் சேர்த்து பணம் கட்டு வந்தேன் 1.5 லட்சம். அதான் எனக்கு தெரியும். அதான் பேச்சுலரா பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓ, மந்தூர் படிச்சிட்டியா? ஆமா நைனா. அதான் கொஞ்சம் திமிரு வாட்டத்துல இருக்கிறேன் நீ. இல்ல நைனா, சொல்லு புள்ளியாச்சு. நான் திமிரா இருப்பேனா? அதானே நைனா. நான் காலேஜ்ல பார்க்ல உட்காந்து பார்த்தா எல்லாம் ஜோடியா போறாங்க நைனா. பார்க்கல சாப்பிட்டா நீ ஏன் பார்க்க போலாமா நீ? நைனா, மதியம் சாப்பிட்டு அங்க உட்காந்து ஓய்வு இருக்கிற இடம். ஓய்வு இடம். ஆமா, ஓய்வு இடத்துல தான் செல்லு நோண்டலாம். ஆமா நைனா. நீ எங்க நைனா வாங்கியே தரல செல்லு? ஆமா, என் பொண்ணுக்கு வாங்கி தர மாட்டேப்பா. என் பொண்ணு கரெக்டான பொண்ணு இல்ல, செல்லு இல்லாதே தாண்டிக்குது. நைனா அப்படியே பார்த்தா எல்லாம் ஜோடியா போறாங்க நைனா. ஜோடியா போறோம்னா இப்ப கல்யாணம் போய் பொண்ணு கேட்கும் போதே நான் படிக்க வச்சிருக்கேன்னு போய் கேக்குறாங்க, கட்டின்னு வராங்க. இப்ப காலேஜ் எடுத்து வந்து விடுவாங்க, திருப்பி விட்டு போவாங்க. கல்யாணம் ஆனலாம் இல்ல நைனா. இப்ப என் கூட படிக்கிற கிளாஸ்மேட் தான், யாருக்கு கல்யாணம் ஆகல. ஓஹோ, இப்ப ஏதாவது வண்டி விடுறாங்க புதுசா. ஆமா, இப்ப 2-3 வண்டி வந்துக்குதா. அந்த புல்லட் வண்டி, புல்லட் வண்டி. அந்த வண்டியில ஜோடியா போறாங்க நைனா. கல்யாணம் பண்ணி வேடா. 8 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி நான் படிக்க வைக்க கல்யாணம் பண்ண எனக்கு தெரியாது. நீ இந்த மாதிரி இந்த மாசம் படிப்பு முடிப்ப, நீ கல்யாணம் கேட்பா நான் மாப்பிள்ளை பாத்துக்கிறேன். மாப்பிள்ளை பாத்துட்டியா? மாப்பிள்ளை என்ன வேலை செய்யறாரு? ஒர்க் பண்றாரு. என்ன வேலையா? 24 மணி நேரத்துல 4 மணி நேரம் தான் டியூட்டி. இந்த 4 மணி நேரத்துல 4000 ரூபாய் சம்பளம். என்ன வேலை? காலையில 6 to 10. என்ன வேலை? திருக்கோயிலூர் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை அடிக்கிறாரா? நம்ம கௌரவத்துக்கு அத அந்த மாதிரி மாப்பிள்ளை பாப்பா. அந்த திருக்கோயிலூர் பஸ் ஸ்டாண்ட்ல ரிச்சா ஓட்டுறா. ரிச்சா ஓட்டுறாரா? அந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம். 1,20,000 எவனுக்குமே கிடையாது சம்பளம். ஒரே பழக்கம் கிடையாது. பீடி சிகரெட் தண்ணி அது ஒண்ணு கிடையாது. ஒண்ணு மாதிரியா? இப்ப அதே மாதிரி தான் பாப்பேன் நானு. எனக்கு அந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம். ஏன்? நான் ரிச்சா ஓட்டு மாமா நான் கட்டிக்க மாட்டேன். அவரா புறா காத்தடிப்பா ஒட்டிக்க மாட்டேன். நான் ரிச்சா ஓட்டு மாமா நான் கட்டிக்க மாட்டேன். அப்பா கட்டிக்க மாட்டேன். அவரா புறா காத்தடிப்பா ஒட்டிக்க மாட்டேன். நான் ரிச்சா ஓட்டு மாமா நான் கட்டிக்க மாட்டேன். அப்பா கட்டிக்க மாட்டேன். அவரா புறா காத்தடிப்பா ஒட்டிக்க மாட்டேன். ரிச்சா ஓட்டு மாமா நான் கட்டிக்க மாட்டேன். அப்பா கட்டிக்க மாட்டேன். அவரா புறா காத்தடிப்பா ஒட்டிக்க மாட்டேன். அவரா புறா காத்தடிப்பா. நைனா, அவன் திருக்கால பஸ் ஸ்டாண்ட்ல ரிச்சா ஓடினே போவான். ஒரு பக்கம் வீல் பஞ்சர் ஆயிடும். அந்த வீலுக்கு பஞ்சர் ஓட்டிட்டு அந்த டயருக்கு எப்படி காத்து அடிக்கிறானோ அது போல ராத்திரி வந்து எண்ணெய் அடிப்பான். நைனா, எனக்கு அந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம். இப்ப அந்த மாதிரி மாப்பிள்ளை வேணவா? ஓஹோ, வேணாம். சரி விடு, நான் இன்னொரு மாப்பிள்ளை, அருமையான மாப்பிள்ளை பார்த்து. இன்னொரு மாப்பிள்ளையா? அந்த மாப்பிள்ளை என்ன வேலை செய்யறாரு? வீட்டை விட்டு போனா டியூட்டின்னு 3 மாசம் 4 மாசம் ஆகும் வீடு வரதுக்கு. ஆமா. ஆனா லாரி டிரைவரா? ஆமா. அந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம். 4 மாசத்துல 3 லட்சம் எந்த மாப்பிள்ளை சம்பாதிக்கணும்? எனக்கு அந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம். ஏன் வேணான்ற? என்ன ஊருக்கு போறாரு, வருவார் மாட்டாரு. அவரு பாண்டி, விழுப்புரம், திருவண்ணாமலை, பெங்களூர், டெல்கம், கோவா, உம்பளி, குஜராத், ஹைதராபாத். லாரி டிரைவரா? எனக்கு அந்த மாப்பிள்ளை வேணாம் நைனா. அப்படியே கட்டாச்சு விடுவான். அந்த டிரைவர் தான் நான் கட்டி, அவனை தான் கட்டி வைப்பேன். நான் லாரி ஓட்டும் டிரைவரா நான் கட்டிக்க மாட்டேன். கட்டிக்க மாட்டேன். அவரா புறா நடிப்பா ஒட்டிக்க மாட்டேன். லாரி ஓட்டும் டிரைவரா நான் கட்டிக்க மாட்டேன். அப்பா கட்டிக்க மாட்டேன். அவரா புறா நடிப்பா ஒட்டிக்க மாட்டேன். நான் லாரி ஓட்டும் டிரைவரா நான் கட்டிக்க மாட்டேன். சித்தப்பா கட்டிக்க மாட்டேன். அவரா புறா நடிப்பா ஒட்டிக்க மாட்டேன். லாரி ஓட்டும் கட்டிக்க மாட்டேன். அப்பா கட்டிக்க மாட்டேன். அவரா புறா நடிப்பா ஒட்டிக்க மாட்டேன். அவரா புறா நடிப்பா. நைனா, அவன் பாண்டிச்சேரி இருந்து குஜராத், ஹைதராபாத் பைபாஸ்ல ஓட்டினே போவான். ஆளே வரமாட்டாங்க. அந்த ஸ்டேரிங் பக்கத்துல ஒரு ஆண் இருக்கும் பாரு, அது எப்படியோ பூன் ஆயிடுவானோ அது போல ராத்திரி வந்து என்ன ஆயிடுவான். எனக்கு அந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம். அது வேணவா? இந்த 2 மாப்பிள்ளை நீ நேரா பாத்தியா? யாரும் பார்க்கல, கண்டாலையும் பார்க்கல. ஆனா இங்க ஒரு மாப்பிள்ளை, அருமையான மாப்பிள்ளை. இங்க ஒரு மாப்பிள்ளையா? ஒரு நைட்டுக்கு 4000 ரூபாய் சம்பளம். ஓஹோ. ஆனா அந்த ரத்தம் வேர்வையா போகும். என்னும் உழைப்பு கஷ்டவாளி. அவர் என்ன வேலை செய்யறாரு? அது மாதிரி கோடி மிருதங்க
சக்கரவர்த்தி ஏமா அந்த பேர் மிரண்டு வர்ற ஏமா என்னையுமா பார்த்து ஏமா மிரண்டு வர்ற ஐயோ ஏமா என் பொண்ணுக்கு வாயா கொடுத்துறாடே ஆண்டாயப்பா ஏமா ஏமா ஏன் வேணான்றா கம்னர் ராஜா ஏன்டா மிரண்டு போயிடுவா என்ன ஏமா ஏமா நீ சொல்லுமா அந்த வேலைக்கு போனச்சு சொல்லுமா சொல்லு ஏன் தாண்டி போறவா அவன் ராத்திரியில ஒரு மத்தாலத்தை நிக்க வச்சு அடிக்கிறான் ஒரு மத்தாலத்தை படுக்க வச்சு குத்துறான் அப்புறம் பீராயிரா நைனா ஆமால பீராயிரா நைனா அது போல ராத்திரியில நிக்க வச்சு அடிப்பானோ படுக்க வச்சு குத்துவானே எனக்கு தெரியாது நைனா அதுவும் பீராயிடும் என்னன்னு தெரியல ஐயோ வேணவா எனக்கு இந்த மாப்பிள்ளை வேணாம் விடு நான் இந்த ஊர்ல ஒரு மாப்பிள்ளை நான் பாத்துட்டேன் நீ 8 மணிக்கு வந்து அப்பயே பாத்துட்டியா நான் எப்ப டாடா சேர்த்து நிறுத்தினா அப்பயே பாத்துட்டேன் அந்த மாப்பிள்ளை சொல்லு நான் அவரே பார்த்து கட்டி வைக்கிறேன் நான் யாருமா கட்டிக்க போறேன் யாரு நான் ஒண்டியா கட்டிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா மறுபடியும் போங்க மச்சான் இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணாம் சொல்லி இப்பயே பூவா இருக்குது நான் ஏமா உன கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்றேன் உன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் கஷ்டம் எனக்கு எனக்கு தெரியும் ஆமா ஏன் கஷ்டப்படுது நாலு கதா அதனால ஒத்திச்சு வாயிலாம் 3 காது சிப்பு 4 சித்தி சித்தப்பா சின்ன சித்தப்பா சரி மாப்பிள்ளை கட்டிடுவீங்க சரி வேலை விடு அப்பா வீட்டு போறப்போ ஒரு கந்தல் கேட்டு விட்டு செத்துறா முதல் அந்த வேலை செய் 5 லட்சம் மீதி அவங்க சரி செல்லு மாமா போன் பண்ணுவாரு
ஏதான் கடந்தா எங்க என்னையே பாத்துறேன். ஆமா. அதோ இருக்கிறாங்க பாரு. அதோ இருக்கிறாங்க. நான் தான் இவங்க தாலி கட்ட பொண்டாட்டி அடிக்கிறேன். இவரை யார் போட்டுருந்தாங்க? ஹாய் ஹாய். பாயம்மா பாயம்மா பாப்பா அடி பாப்பா இவ்வளவு அழகா இருக்கிறிய. ஐயோ 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 இவன் அழுவு. இந்த அழுவு எடுத்துக்கிட்டு அழுவு போனா கூட அங்க யாரும் கட்டிக்கிட்டு அழுவ மாட்டாங்க. இவளை போய் அழுவுன்ற அப்படிதான் இவங்க பொண்டாடி போயிடுச்சு பாரு. யாரும் அழுவல, திரும்பி வீடு வந்துச்சு. ஆமா போய் பாரு. ஏய் இவ்வளவு அழகா இருக்கிறிய. சிரிச்ச மகமா ஒரு பொண்ணா இப்போ ஒரு பொண்ணை பார்த்தோன்னே அப்படி சிரிச்ச மகமா இருக்கணும். சிலருக்கு பாட்டா நடக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு பொம்பளை மகத்தை பார்த்தா மகாலட்சுமி கலாட்சி மாதிரி சிரிச்ச மகமாக்குறியே, அழகா இருக்கிறியே. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் கேட்கட்டுமா? கேளு. நீ பொம்பளை அடி. நீ நான் பொம்பளை இல்ல, முதல்ல காட்டி ஆடி. முதல்ல காட்டிடுவேன் சின்ன வச்சுக்கா உன் எதிரில நம்மள பிடிக்க ஒரு நம்மளோட பெரிய போதும் வந்துக்குது. அது ஒண்ணு பார்த்து பயந்து ஓடி ரெண்டு ஓடி விடும். ஆமா மேல ஓடி விடும். உன்னை பார்த்தா தெருநாயா ஓடுது. அப்புறம் பூனை ஓட. ஏய் இந்த பூமியில் ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் பொம்பளையா பிறந்துட்டா மட்டும் போதாது. அச்சம் மடம் ஞானம் பயர்ப்பு 4 குணம் இருந்திருக்கணும் ஒரு பொம்பளையா பிறந்தா. ஒரு பெண்ணா பிறந்து விட்டால் அச்சம் அறிவாச்சாரம் இருக்க வேண்டும், அடக்குடக்கு இருக்க வேண்டும். ஒரு பூமியில ஒரு பெண்ணா பிறந்து விட்டால் அப்படியே இந்த கட்டவரில் பார்த்து பூமி பார்த்த வண்ணமா போக வேண்டும். அதான் ஒரு பெண்ணுக்கு, தமிழ்நாட்டுக்கு ஒரு பெண்ணு அழகு. ஆனா ஒரு பெண்ணா பிறந்து விட்டால் அச்சம் மடம் ஞானம் பயர்ப்பு. பைப்பு நேராட்டு விடு. ஆசை பிளேட் போட்டு அறுத்துருவோம் பைப்பை. பயர்ப்பு 4 குணம் அறிந்திருக்க வேண்டும் ஒரு பொம்பளை. 4 குடும்பம் ஏண்டி இருக்குது. ஆமா உங்ககிட்ட இருக்குதா? உன்ட தொப்பதா இருக்குது புட்டா. அது இல்லைன்னா மகளை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா ஆமா எல்லாம் என்ன பாடலாட்டம் பரவாயில்ல, மண்ணெண்ண பாடலாட்டம். எப்படி இருந்தாலும் உனக்கு கரெக்டான வேலை குடும்பம் பண்ண முடியாது. எனக்கு ஒழுங்காக போ. எப்பயுமே ஊர்ல உத்தரத்துக்கு தேரிக்கு தந்தை பிடிச்சி இருங்க. அனைத்து சரியம்மா ஏன் தெரியுமா? அச்சம் மடம் ஞானம் பயர்ப்பு. ஒரு பெண்ணா பிறந்துட்டா ஆவதும் அழிவதும் ஒரு பெண். ஒரு பொம்பளை நினைச்சா இந்த உலகத்தை ஆக்க முடியும், அழிக்கவும் முடியும். ஆம்பளை அம்மா சம்பாரிச்சு கொடுத்தாலும் சேர்த்தான். அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு பூமியில ஒரு மனிதனா பிறந்து விட்டா பயந்து வாழ வேண்டும். ஆனா பயந்து வாழ்ந்தால் சுகமா வாழலாம். நீ எதிர்த்து நின்னா வீணா போடுவேன். உனக்குதான் அது. ஆமா எனக்கு ஆமா நான் தான் பயப்படாத. வந்தா கல்லு இருக்கணும்ல, செங்கல் எல்லாம் சுடுகாட்டுல சூடு வைக்கிற மாதிரி நம்ம. நீ வந்து என்ன பாக்குறியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா குடும்பம் நடத்த முடியாது. நேரா முடி வாங்கும் போது புல்கோஸ் தான் ஏற்படும். என்ன வளர்ற அதை போல கிடைக்குதா? அது வேணுமடே. சரியம்மா சரியம்மா அதை போல் கற்புடைய பெண்கள், கற்புடைய பெண்களுக்கு அந்த தெய்வமே அடக்கம். இன்னைக்கு எதுக்கு நாடகம் சொன்னா அது திரௌபதி அம்மன். ஆமா திரௌபதி அம்மன் கற்புடைய மாதர்கள். கற்புடைய பெண்ணில் ஒருத்தி அந்த பாஞ்சாலி அம்மன். ஆமா உலக மாதா இல்லையா? அவங்க அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட ஆகி ஆதி பராசக்தி. கண்டிப்பா. ஆனா ஒரு பூமியில ஒரு பொம்பளையா பிறந்துட்டா மாமனார் மாமியார் கிட்ட எப்படி இருக்கணும், கொழுந்தனார் மூத்தார் கிட்ட எப்படி இருக்கணும், கணவன் மார்கிட்ட எப்படி வாழணும். இந்த பூமியில ஒரு பொம்பளையா பிறந்தா இப்படித்தான் வாழணும். எடுத்துக்காட்ட வந்த அவதாரம் திரௌபதி அவதாரம். திரௌபதி அம்மா மட்டும்தான். ஆமா அந்த அம்மா மட்டும்தான் அப்படி இருக்கணும். ஆமா அப்போ ஒண்ணு பேர் இருக்கக்கூடாது. ஏன்னா பையா எட்டு முந்தாடி எட்டு தொருடி முந்தாடி எட்டு தொருவு. ஏன்டா உன் கண்ணுங்க போகுது? எட்டு முந்தாடி எங்க போட்டுங்க? ஒழுக்கமான ஊரு, ஊரு நல்ல ஊரு. திரௌபதி அம்மன் இருக்கிற ஊரு உசாரா இருந்ததா?
ஊராப்பா குட்டையில வந்து சென்னை கழிச்சு கம்பு வட்டில வீந்துருவாங்க. நான் ஒண்ணு குட்டையில வே வச்சிருவேன். அங்கே இது வராதா நீ வாயம்மா சரி அம்மா எம்மா அப்படி அது போனால் பாகட்டும். சபையை பார்த்தால் விதமாக விளக்கம். லட்சுமி கடாட்சி சபை மகாலட்சுமி கடாட்சி புரிந்த சபை. சபை இது என்ன ஊர்? இது வில்லிவளம். வில்லிவளம் நகரத்தில் எதற்காக இந்த நாடகம்? அந்த திரௌபதி அம்மன் திருவிழா முன்னிட்டு ஆமா ஓரிரு நாடகம் ஆஞ்சாலி அம்மனுடைய திருவிழாவை ஏற்படுத்தி மந்திர வழிபாடு செய்து அது அம்பாளை ஊர்வலமாக கொண்டு வந்து தொழுவிலே அமர்த்தி விட்டார்கள். ஆமாமா அழகா அம்பாள் காட்சி அளிக்கிறாங்க. ஆமா எப்படிங்கிறாங்க பாரு. அதை போல அம்மனுடைய திருவிழாவை ஏற்படுத்தி இன்று 4வது உபயம். ஆமா 4வது உபயம் நாடகத்தை வைத்து நாடகத்தை ரசனையோடு கண்டுகளிக்க வந்திருக்க கூடிய பேருக்கிறாங்களா ஒரு சத்தம் கேக்குதா பாரு. அமைதியா பாரு. அப்ப கதை கேட்கிற ஊரு. ஆமாமா அதை போல அம்மனுடைய திருவிழாவை ஏற்படுத்தி நம் நாடகத்தை வைத்து நாடகத்தை ரசனையோடு கண்டுகளிக்க வந்திருக்க கூடிய அருமை என் தாய் தந்தை மார்களுக்கும் கற்றறிந்த கனதானங்களுக்கும் உங்களுக்கும் கலைமாமணி எம் சேகர் நாடகாசிரியர் திரு பாதத்திற்கும் கிருஷ்ணன் நாடகாசிரியர் திரு பாதத்திற்கும் நாடக கம்பெனி நண்பர்கள் அனைவருக்கும் இந்த ஊர் மக்கள் அனைவருடைய திரு பாதத்திற்கும் நம் நாடகத்தை பார்ப்பதற்காக அயலூர்ல இருந்து வந்திருப்பாங்க. அண்ணனுடைய திரு பாதத்திற்கும் அது எங்க அம்மா பாஞ்சாலி அம்மனுடைய திரு பாதத்திற்கும் இந்த அடியே சிறந்தாண்ட வணக்கம். ஆனால் என்னுடைய விளக்கம் ஒரே சொல்றேன். என்னுடைய விளக்கம் புரிந்ததா? விளக்கம் உருவா புரிந்து விட்டது. எப்படி அம்மா? பெருந்திருவாள் பானுமதி பெருந்திருவாள் பானுமதி. அம்மா பேர் இருக்கும். ஆமா என் பேர் மாரி உலகத்துல யாரும் கிடையாது. ஏய் அம்மா நான் சாதாரணமான பொண்ணு இல்ல. ஏன் இந்த ஊர்ல எத்தனை பேர் வச்சுக்கிற? சாதாரணமான பொண்ணு இல்லைன்னு சொன்னேன். இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் நான் ஊத்தி வச்சுக்கிறேன். உடம்பு தாங்குதா? இந்த நவீன கூட வச்சுக்கிறேன். நவீனா அவன் இப்பதான் சின்ன பையன். அப்ப என்ன சொல்லலாம்? அப்ப எத்தனை புள்ள பெற்றிருப்பேன்? ஏய் அப்படி கிடையாது. நம்ம போன வருஷம் வந்தோம் இல்லையா? அதுக்கு முந்தின வருஷம் வந்தோம் இல்லையா? அப்ப வந்ததுல இருந்து இந்த ஊர் மக்களை மறவாமல் என் நெஞ்சில வச்சிருக்கிறேன். ஓஹோ சாதாரணமான பொருள் சொன்னேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், எம்மா பானுமதி பெருந்தெருவாள் பானுமதி பெருந்தெருவாள் என்று தெரியும். ஆனால் என் பதியான மன்னவர் இருக்கின்றாரே, டெல்லி ஆகிய அஸ்தினாபுரி பட்டணத்தை ராஜபரிபாலனம் செய்து வரக்கூடிய அரவ கொடியோர் பூச்சக்கர குடையோர் கையிலே திணற உடையோர் யாருக்கும் வணங்கா முடியோர் டெல்லி பாட்சா துரியோதன மாமன்னனுக்கு மனைவி இல்லற வாழ்க்கை துணைவி பானுமதி பெருந்தெருவாள் பானுமதி பெருந்தெருவாள் பானுமதி பெருந்தெருவாள் பானுமதி 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 பானுமதி. ஆமா வேண்டுவரி டெல்லி ஆகிய அஸ்தினாபுரி பட்டணம். ஆமா ஆமா
66,000 வீதி. ஒரு வீதி ஒன்றுக்கு 66,000 வீடு. மொத்தம் 435 கோடி 60 லட்சம் எண்ணிக்கை அஸ்தினாபுரிப்பட்டினம். அப்பேற்பட்ட பெருத்த நாடு, சதுரத்துக்கு சதுரமான நாடு, காணிக்கல்ல இல்லாத ஒரு நாடு எங்க நாடு. காணிக்கல்ல இல்லாத பொறும்போக்கு கண்டல் பண்ண பொறும்போக்கு பண்ண ஏடா கோஸ் கொடுத்தலையா தோசுகள் பண்ண சொல்றா ஐயா. டில்லி ஆகிய அஸ்தபரம் 66,000 வீதி. 66,000 வீதிக்கு 66,000 வீடு. மொத்த எண்ணிக்கை 435 கோடி 60 லட்சம் எண்ணிக்கை வீடு. சதுரங்கமான நாடு. 4 மூளைக்கு 4 காணிக்கல். பங்காளி இருக்கிறாங்க. பங்காளிக்கு பாகத்தை கொடுக்காத மோசகாரம் பொண்டாட்டி. விடிஞ்ச சோறு கிடைக்காத சாப்பாடு. நாங்க போய் டிபன் சாப்பிடுவோம். டிபன் கூட அரிசி ரேஷன் கார்டுல அரிசி போட்டாதான் டிபன் செய்ய முடியும். அடிப்படி திருவள்ளூர் கூழ் சாப்பிட்டு போவோம். ஏன் தெரியுமா? எங்களை எதிர்த்து பேசினால் டெல்லி ஆகி டெல்லியோட பாரத பிரதமர் எங்க வீட்டுக்காரு. அப்ப பாரத பிரதமர் பொண்டாட்டி. அப்ப நரேந்திர மோடிக்கு நீ கூத்தாவா? நம்மளுக்குது அம்மாச்சி. அதான் நீ நினைச்சா ஸ்மார்ட் கார்டு நிறுத்திடுவோன்ற. நான் நினைச்சா ஸ்மார்ட் கார்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு. ஆமா கிரேதா திரேதா துவாபுரி கலி என்று சொல்லக்கூடியது 4 யுகம். இப்ப டெல்லி ஆட்சி நரேந்திர மோடி தான். ஆனா மகாபாரதம் நடந்ததோ அது துவாபர யுகத்தில். அந்த துவாபர யுகத்தில் டெல்லி ஆட்சி செய்த மன்னன் துரியோதன மன்னன். ஆமா ஆமா. அப்போ துவாபர யுகத்தில் என் பதியான மன்னவர் இந்த டெல்லி பாரத பிரதமர் அவர் தான். அப்ப நீ மோடிக்கு குஞ்சா இடம் கொடுக்கறேன் கம்மி. சரி அம்மா, சரி போனால் அப்படி இருந்தாலும் என்னுடைய மாமனார் இருக்கின்றாரு. திருதராஷ்டிர மன்னனுக்கும் காந்தாரி அம்மையருக்கும் பிறந்த பிள்ளைகள் சுத்தமா 100 பேர் பிறந்தாங்க. ஆமா, துரியோதன முதல் விகர்ணன் கடை 100 பிள்ளை பெற்றாங்க எங்க மாமியா. அந்த 99 ஆண் பிள்ளை, ஒரே ஒரு நாத்தனா எனக்கு. அந்த 99 பேருக்கு 99 பொண்டாட்டி. அவளை முந்தி வந்து விளக்கேற்றி வச்ச புண்ணியவதி நான் தான். ஏன்டா பையன் கோசு கொடுத்தாலையா? அப்போ 99 வத்தாவ விட்டீங்க நாங்க. ஆமா, நாங்க 99 பேரும் அப்படியே தெருவே நடந்து போனா இந்த மாதிரி பொம்னாட்டிங்களாம் பார்த்து என்ன அடி இந்த காந்தாரி அறுப்புட்டாங்க. அது 100 பிள்ளை பெத்துக்கினா ஊர் விட்டு பொம்னாட்டிங்க ஒரு தெருவே போறாளுவ அப்படின்னு கேவலமா பேசுறாங்க. நான் என்ன பண்ணேன், எங்க மாமியா நேரம் அதிகமா புள்ள பெத்துக்க கூடாது, அதை வீட்டுக்கு வாரிசு இருந்தா போதும், 1 2 அப்படின்னு அதிகமா புள்ள பெத்துக்கல, சும்மா கொஞ்சமா சும்மா ரவ்வோண்டு, ஆனா 1 2 தான் அதிகமா புள்ள பெத்துக்கல. ஏமாத்திரம் பெத்தா 60 ஆம்பளை புள்ளி பெத்தண்டி அம்மா. மாமியாக்காரி 100 புள்ள, மருமவ 60 புள்ள வேணா புள்ள பேக்கற மிஷின் வச்சிரலாம். வைக்க போடுறாங்க, அவள புடிங்கி போட்டுக்கறாங்க. நம்மப்பா ஒடுங்கி நம்மப்பா நீ ஒரு கல்யாணம் ஆயிச்சா? நீ பெரிய இடத்துல வாழ்க்கப்பட்டிருக்கியா? ஆமாடா பையா, கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. அம்மா ஒத்த ஒரு வச்சு நச்சு பண்றீங்க. 10 வருஷம் ஆகுது. அங்க ஏன்டா போற? சரி, எனக்கு பெரிய குடும்பம் தான். ஓ, பெரிய இடத்துல வாழ்க்கப்பட்ட. ஆமாடா ஐயா, எங்க குடும்பத்திலயும் மாமியா மருமக ஒத்த ஒரத்தி நாத்திரா எல்லாம் ஒத்துமையா தான் இருக்கும். ஓ, ஒத்துமையா? ஆமா, ஒரே குடும்பத்துல சண்டை என்பது இல்ல. எங்க குடும்பத்துல சண்டையே இல்ல, ஒரே வாசப்படி 2 பெட்ரூம். ஓ, 2 ரூம். பரவாயில்ல. மாமியா கூட 2024 நீ நீ சண்டை இல்லாத இருக்கிறன்னா நீ உன் மாமியா பேர் என்ன? எதுக்கு கேக்குற? உன் பேரு கேட்டா தெருவுல சந்தேகம் வரும். கண்டிப்பா. உன் மாமியா பேரு கேட்டா சந்தேகம் வரும். என் மாமியா பேரு அடுப்பு. அதுக்குதான் நான் விவரமா கேட்டேன். உன் மாமனார் பேரு? பேரகுச்சி. பரவாயில்ல, எந்த நேரம் சொல்லுவோம். கோயினார் பேரு? ஓரகுச்சி பேரு? மாவு குண்டா. உன் கோயினார் பேரு? மாவு கரண்டி. பரவாயில்ல, எந்த நேரம் கிண்டுவோம். உன் பேரு? தோசை கல்ல. உன் வீட்டுக்கார பேரு? தோசை திருப்பி. பரவாயில்ல, திருப்பி உன் பேரு என்ன சொன்ன? தோசை கல்ல. தோசை கல்ல. நான் என்ன குச்சவத்தா வந்து தடவி போறான்னு வரியா? தோசை தீஞ்சிரும். அது தீயாதியா? தோசை திருப்பி போறான். அவனுக்கு விட தெரியாது என்ன. வீட்டுக்கு போ, மருமக 2 பள்ளி புரியிடுவான். நான் மருமக சம்பாதிக்கிறேன் போடி. புள்ளிய பள்ளி கொடுத்தா மேரேஜ் ஒரு செல்லு ஒன்று வாங்கி கொடுத்துட்டான். எனி டைம் 3 சந்தில போய் என்ன பண்ற? எல்லாம் பூஜை போற அனுமார் வரப்பா தீஞ்சிரும்.
உன் சூத்த காய வச்சுக்க வேண்டிட்டா சூத்து கை தெரியாத மாதிரி இவனுக்கு கோமால ஒரு பிச்சைக்காரி போனவனே அப்பனா பச்சி வைக்கிறியா போன நீ தீஞ்சிருமா தீஞ்சிரும் வா மூஞ்ச பாரு எல்லாம் பெலா ஓட்டியாட்டம் நீ வாங்கிட்டியாக்கா என் மூஞ்ச பாரு மூஞ்சி மூஞ்சி இதாட்டம் அது கூட நல்லா இருக்கும் காக்காயில வந்து கருமாறு காட்டுதான் புள்ளைய பத்தி வச்சுறான் புள்ள பேசுறான் ஏன் எங்க இருக்கிற பெல்லி பெல்லி பாலி காலேஜ் 3 மாசமா போயிடுச்சு 3 மாசத்துல செல்லு வாங்கி கொடுல செத்துருன்னு சொல்லிச்சு இந்த நாய் செல்லு வாங்கி கூட வீட்டுல வேலைக்கு போறதில்ல செல்லு எடுத்து கொடுத்தல எங்க இருக்கிற இவன் ஓய்காத சின்னமா மேட்ரு நடமாட்டோம் மயமா வாரான் தீஞ்சிமா தீஞ்சிடும் இந்த உண்மையை சொல்லக்கூடாது ஆயமாடியா பேர்த்து குடும்பம் ஆமா அப்படி 60 ஆள் பிள்ளை எங்க மாமியா 100 புள்ளைய பெத்தாங்க ஆமா அதுக்கு சரி சமமா 60 ஆம்பளை புள்ளைய பெத்த நானு ஓயப்பா ஆமா என் குடும்பத்துல சாவட பாரு அது எப்படி சாவும் ஒருத்தரும் பேத்துந்தா ஓய்காந்துருக்கும் ஒண்ணுமே கந்தல் பொண்ணேன் நானு தேவையா சொன்னா ஊரே வச்சுக்கிறேன்னு ஊரே மறக்காம நெஞ்சில வச்சுக்கிறேன் ஆமா ஆமா நெஞ்சிலே வை சரி அம்மா அப்படி இருந்தாலும் அப்படி பெருத்த குடும்பம் எந்த விதமான குறையும் கிடையாது ஆனா எங்களுக்கு எங்க அம்மா யார் எங்க அப்பா யார் அப்பா எங்க அப்பா இருக்கிறாரு பலராம சக்கரவர்த்திக்கும் திரௌபதி அம்மையாருக்கும் நான் வளர்ப்பு மகள் பெருத்த யானை வயிற்றில் பிறந்தபடினால் எனக்கு பெருந்தெருவானை என்று பெயர் வைத்து அழகாக சிறு சிறப்பமாக வளர்த்து துரியோதன மகனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். ஆனா எந்த விதமாக குறையும் கிடையாது. எங்களுக்கு பங்காளிங்க பாண்டவர் ஐவராஜாக்கள். அந்த பாண்டவர் ஐவராஜாக்களும் நாட்டிலே பிறக்க கிடையாது. அவர் கானகத்திலே பிறந்தவர்கள். காட்டில் பிறந்த பாண்டவருக்கு நாட்டில் பாகம் கிடையாது. அப்படி என்று என் பதியான மன்னவர் பாண்டவரை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் அப்படி என்று எத்தனையோ சூதுமார்க்கு செய்து பார்த்தார். காலத்து பேச மக்களுக்கு ஒரு கேடு வரலையே. அதனால வேண்டு பாண்டவரை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் அப்படி சூழ்ச்சி செய்தார் ஒழிய பாண்டவரை இறக்கவே கிடையாது. கடைசியாக பாஞ்சாலி அம்மனை திருக்கல்யாணம் செய்து வந்து நாட்டை கேட்டார்கள். என்னுடைய மாமனார் ஈச்சங்காட்டை காட்டினார். அந்த ஈச்சங்காட்டை எடுத்து இந்திர பிரசத்த மாலை ஏற்படுத்தி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய சின்ன மாமனார் பாண்டு மகாராஜன் இறந்து அவர் சொர்க்கம் சேரவில்லை. அப்படி ராஜசூயாக செய்தாங்க பனாதி பசு. ஆமா, அந்த ராஜசூயாகத்திற்கு எங்களை வரும்படியாக கட்டளை. நாங்க போனோம் பாரு. என் பதியான மன்னவர் வாயிற்படுத்தி எடுத்து கீழே விழுந்துட்டாரு. அப்படி கீழே விழுந்த உடனே பார்த்தாங்க பாஞ்சாலி அம்மன். உப்பரியில் அமர்ந்து கொண்டிருந்த பாஞ்சாலி என் பதியான மன்னவர் கீழே விழுந்து கிடக்க குனிந்து வரப்படாத குருடன் மகனே என்னுடைய கோயிலார் 99 பேர் கீழே வந்தாங்க பாரு. அவங்களை பார்த்து அந்த கண்ணன் பெற்றது அத்தனையும் நல்லையா அப்படி என்று கை கொட்டி களீர் 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 களீர்
வந்தாங்க அந்த அம்மா. ஆமா ஆ, அப்போ ஆ, ராஜ சபையில் ஆ, கை கொட்டி சிரித்த பாஞ்சாலி பாஞ்சாலி. நம்மை பங்குபடுத்தினாலே ஆமா, அந்த பாஞ்சாலி பங்கு செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் அப்படி என்று ஆ. என் மகனாகிய லட்சுமண பாலனுக்கு ஆ. பூர்வல் கல்யாணம் என்று என்று சர்வநதிக்கரை ஓரம் ஆ. சந்திரகாந்தி மண்டபத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தி பாண்டவர்களே வரவழைத்தோம் வரவைத்தோம். வரவழைத்து வரவைத்து இந்த மாளிகை சுத்தி காமிக்கிறமே சுத்தி காமிச்சு ஆமா, ஆமா சாப்பாடு ஆகிறதுக்குள்ள ஆ, கொஞ்சம் ஒரு சூது ஆடலாம் ஒரு ஏதோ ஆடலாம் தாயம் தாயம் விளையாட்டாக. விளையாட்டு தாயம் ஆடலாம் ஆ. அப்படி என்று ஆ. பாண்டவரை வரவழைத்து வரவழைத்து சூது சொக்கத்தான் ஆடி ஆடி நாடு ராஜ்யம் உப்பு சட்டி பண்டு பண்டாரம் அத்தனையும் பறித்தோம் பறித்து கொண்டீங்க. ஆமா ஆ, கடைசியில ஆ, என்னுடைய பதியானம் மன்னவர் ஆமா, எங்க ஒத்த வாரத்துக்கு 99 பேர் ஒரு பக்கம் வச்சாங்க வச்சாங்க அந்த அம்மா பாஞ்சாலி ஒரு பக்கம் பணியத்துல வச்சாங்க வச்சாங்க. வச்சு ஆடினாங்க பாரு ஆ, அந்த பாண்டவர் பாஞ்சாலியை பணியத்துல தோற்று விட்டார் வச்சாங்க. ஆமா